இன்று திருமுருக கிருபானந்த வாரியாரின் குரலில் மாரிமுத்துவாகிய நான் ராதாகிருஷ்ணரின் கதையை தொடர்ச்சியாக கூறுகிறேன். சில சம்பவங்கள் கிருஷ்ணரின் வரலாற்றில் மிக சுவையான சம்பவங்கள் உள்ளது. அதில் ராதா கிருஷ்ணனின் காதல் எப்படி தோல்வியில் முடிந்தது என்பதை இப்பொழுது கூறுகிறேன். முருக பக்தனாகிய நான் கிருஷ்ணரின் வரலாறை கூறும் அற்புதம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. முன்னொரு காலத்தில் கிருஷ்ணரின் பக்தன் ஒருவன் விஷ்ணுவிடம், எனக்கு அடுத்த பிறவியில் உங்கள் மனைவியான லட்சுமியை எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று வரம் கேட்டான். அதை மறுத்த கிருஷ்ணர், நீர் மனித உருவத்தில் இருக்கும் பொழுது என் மனைவியான லட்சுமியை நான் எப்படி உனக்கு மனைவியாக கொடுக்க முடியும் என்று கேட்டான். ஆனால் அந்த பக்தனோ மீண்டும் ஒரு பிறவியில் நெருப்பில் குதித்து தன் உயிரை மாய்த்து கிருஷ்ணர் வந்தவுடன் எனக்கு லட்சுமி தான் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று வரம் கேட்டான். அதன்படியே ஆகட்டும் என்று சொன்ன கிருஷ்ணர் அயன் என்ற பிறவியில் அவன் தோற்றமான அந்த பக்தன் ராதையை திருமணம் செய்து கொண்டான். அப்பொழுதுதான் கிருஷ்ணருக்கு ராதை கிடைக்காமல் போய்விட்டாள். ராதையை கிருஷ்ணன் மிகவும் காதலித்தார். அதாவது எந்த ஒரு இடத்திலும் கிருஷ்ணருக்கு ராதா கிருஷ்ணன் என்றுதான் கூறுகிறார்கள். ஆகவே இந்த சேராத காதல் மிகவும் புனிதமாகிவிட்டது என்று இதன் மூலம் உங்களுக்கு ராதை எப்படி கிருஷ்ணரை திருமணம் செய்யவில்லை என்பதை உங்களுக்கு சுருக்கமாக தெரிவிக்கிறேன்.